இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய 2வது திருமணம் திடீர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற வகையில் தான் இருந்துச்சு. இதுக்கு இவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது குக் வித் கோமாளி ஷோ, அது மட்டும் இல்லாமல் கேட்டரிங் பிஸ்னஸில் ரொம்ப டாப்பாக பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவருக்கு மேரேஜ் ஆச்சு, இவருக்கு வந்து குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி ரொம்ப நல்லா வாழ்ந்த ஒரு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜாய் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய சொந்த காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை 2வது மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கின்ற விஷயம். ஸோ பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய முன்னாள் மனைவி அதாவது ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஒரு அட்வொகேட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2nd மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஜாய் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்தும் அவங்களுடைய ஸ்டோரியில இருந்தும் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் 2 இயர்ஸ் வந்து லிவிங்ல தான் இருந்தோம், இப்போ நான் வந்து கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 6 மந்த் அப்படின்ற விஷயம் அடுத்தடுத்த விஷயங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இது சம்மந்தப்பட்ட விஷயமா ரங்கராஜ் வந்து எங்கேயுமே வந்து பெருசாக பேச கிடையாது, சொல்லவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ருதி ரங்கராஜுமே இதை பற்றி எதுவும் பெருசாக சொல்ல கிடையாது. ஆனால் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயம் இது வந்து ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை இப்போ பயன்படுத்திக்கிட்டு ஜாய் கிறிஸ்டலா ஒவ்வொரு விஷயத்தை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸே பண்ண கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து செல்லாது, லீகலாக கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரங்கராஜ் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுறாங்க. ஸோ இது வந்து இவருக்கு கண்டிப்பாக சிக்கலை உருவாக்கணும், கண்டிப்பாக சிக்கல் உருவாக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்தியன் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது நம்ம 2nd மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லா. ஸோ அந்த மாதிரி உறுதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவர் வந்து கைது செய்யப்படுவாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் மற்றபடி இதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து அட்வொகேட், ஸோ ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களும் வெல் எஜுகேட்டடான ஒரு பர்சன் அப்படின்றதால இந்த விஷயம் தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்காது. ஒருவேளை ஜாய் கிறிஸ்டல் கிட்ட ரகசியமா வச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த இவங்க சோஷியல் மீடியாவில் ஓப்பன் அப் பண்ணிட்டாங்கன்றதாலையும் ஒருவேளை ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஒருவேளை சண்டையாக இருந்து அந்த சண்டையின் வெளிப்பாடு எங்கே நம்ம இல்லாமல் மாதிரியே போயிடுவோன்ற பயத்துக்காக இவங்க அடுத்தடுத்த விஷயத்த போஸ்ட் பண்ணி நான் இவரோட ஒய்ஃப் தான் அப்படின்ற விஷயத்த இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துறாங்களான்ற மாதிரி பல கொஸ்டின்கள் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த தரப்பில் இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணாமல் 2nd ஒய்ஃப் ஆகிய ஜாய் கிறிஸ்டலாவை மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி அது வந்து தப்புன்ற விஷயம் ஸோ காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு கைது கூட செய்யப்படலாம் அப்படின்ற விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஸ்ருதி ரங்கராஜோ இல்லை நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜோ இதை பற்றி பேச கிடையாது. பட் இவங்க அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த விஷயத்தை இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டோரிலையும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்ந்ததையும் அவங்க என்னென்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எங்கள் லவ் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் அப்படின்றது தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.